வணக்கம். இது அபிஸ் சேனல். அவந்தி ஃபீட்ஸ் இந்த நிறுவனத்தினுடைய பங்கு விலை பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு வாரத்துக்குள்ளேயோ இல்ல ஒரு மாசத்துக்குள்ளேயோ நெறைய ஏறி இருக்கும். அதே மாரி அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸும் ஏறி இருக்கு. அவந்தி ஃபீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 நாள்லயே வந்து 20 விழுக்காடு, 1 மாசத்துல 35 விழுக்காடு ஏறி இருக்கு. அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸுமே ரொம்ப மோசம் இல்ல. ஒரு 5 நாள்ல வந்துட்டு ஒரு 6 விழுக்காடு, 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள்ல வந்துட்டு 12 விழுக்காடு, 1 மாசத்துல பார்த்தீங்கன்னா 18 விழுக்காடு ஏறி இருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு குளோபல் இஷ்யூனால இது வந்து ரொம்ப அதிகமா ஏறிட்டு இருக்கு. பல காரணங்கள் வேற சில காரணங்கள் இருந்தாலும், இதுதான் முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாரி தெரியுது. என்னன்னா, உலக அளவுல பார்த்தீங்கன்னா, இந்த ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈக்வடார் தான் அந்த நாடு வந்து உலகத்திலேயே மிகவும் அதிகமா எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஒரு நாடா இருக்கு. இம்போர்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சைனா, யுஎஸ், அப்புறம் யூரோப் கண்ட்ரீஸ் இதெல்லாம் வந்துட்டு நெறைய இம்போர்ட் பண்றாங்க. பட் எக்ஸ்போர்ட் சப்ளையரா பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறது ஈக்வடார், அடுத்தது இந்தியாவாக இருக்கு. ஈக்வடார்ல இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை நிலவுது. நெறைய பேர் வந்துட்டு தீவிரவாத தாக்குதல்னால வந்துட்டு அகதிகளாக நெறைய பேர் தீவிரவாத தாக்குதல்னால பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தீவிரவாதிகள்னால வந்துட்டு பணய கைதிகளாக வந்து பிடிக்க வைக்கப்படுறாங்க. நெறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, தீவிரவாதிகள்னால பணய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த இடத்திலேயே வந்துட்டு ஒரு சரியான சூழ்நிலை இல்லாதனாலேயே, கடந்த 1, 2 மாசங்களாகவே அவங்களுடைய ஷ்ரிம்ப் பிசினஸே ரொம்ப வந்துட்டு அடி வாங்கியிருக்கு. அது வந்துட்டு இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா போனதுனால, இந்த ஃபீல்டுல பெரிய பிளேயர்ஸா இருக்கிறவங்களுடைய பங்குகள்லாம் வந்துட்டு விலை ஏறுது. ஏன்னா, எப்படி இருந்தாலும் இம்போர்ட் குறையாம இருக்கும்போது விலையும் கூடலாம், அதே சமயத்தில எக்ஸ்போர்ட்டும் கூடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசன். இந்த டிசம்பர் கிறிஸ்மஸ்லேருந்து ஆரம்பிச்சு இந்த ஜனவரி வரைக்குமே ஃபெஸ்டிவ் சீசன். அதற்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு மூட்ல இருக்கும்போது நெறைய எக்ஸ்போர்ட் ஆகும். அந்த யுஎஸ், யூரோப்பு அந்த நாடுகள்லாம் வந்து நெறைய வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அடுத்து பிப்ரவரியில பார்த்தீங்கன்னா, சைனீஸ் நியூ இயர் வருது. அங்கேயும் வந்துட்டு நெறைய ஷ்ரிம்ப் இம்போர்ட் ஆகலாம். சைனா வந்துட்டு நெறைய வந்துட்டு அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணாலும், அவங்க ஒரு பெரிய இம்போர்ட்டராவும் இருக்காங்க. ஸோ, அந்த வகையில நெறைய வரலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள்னால தான், இந்த கடந்த சில நாள்கள்ல வந்துட்டு இந்த பங்குகளுடைய விலைகள் பயங்கரமா ஏறி இருக்கு. இது வந்து பங்குகள வாங்குங்க அப்படின்னு சொல்றதுக்கான பை, செல் ரெக்கமெண்டேஷன் இல்ல. ஏன்னா, நாங்க வந்துட்டு செபி அப்ரூவ்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ, இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரோ கிடையாது. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய அனாலிசிஸ நல்லா பண்ணிட்டு நீங்க வாங்குறதா இல்லையான்னு முடிவெடுங்க. நன்றி. வணக்கம்.